அடுத்ததாக பேச போகிறவங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க. எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தன்னோட உடல் அமைப்பையும் சரி, தன்னோட குரல் வளைவையும் சரி அழகாக அழகாக சூப்பராக நடித்து காட்டுவாங்க. அப்படிப்பட்ட நடிகர் சார் சரவணன் சார் அவர்களை அன்போடு பேச கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து தமிழுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா தமிழ் வந்து இது வரைக்கும் 4 படம் 5 படம் டைரக்ட் பண்ணிங்களா, 6வது படம். அதில் ஒரு படத்தை தவிர மற்ற எல்லா படத்துலையும் நான் நடிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சேலம், நான் சேலத்து டைரக்டர்ன்றதுனால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பொதுவாக ஒரு படம் நடித்தா அது வருமா வராதான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் தமிழ்கிட்ட வந்து படம் நடித்தா கண்டிப்பாக அந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதே மாதிரி இந்த படமும் தேட்டருக்கு கொண்டு வந்துட்டேன். அப்படி அதில் வந்து இளம்பரத்து தம்பி வந்து ரொம்ப ஃபைட்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கான். எக்கோ டவுன் பண்ணோம், டல் பண்ணோம். ஆமாம், அது மாதிரி இது வந்து அவர் சொன்ன மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. இது வந்து ஒரு வில்லேஜ் செட்டப் கதை தான் சேலத்தில். அப்புறம் அவங்க ஊர் செந்தூரை, இன்னும் நிறைய ஊர்களில் எடுக்கப்பட்ட படம். அதில் நான் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் பேசப்படுற மாதிரி இருக்கும். அந்த கதையே அப்படி தான் இருக்கும். கதையும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படமாகவும் வந்திருக்கு. நான் பார்த்துட்டேன், டப்பிங் பண்ணிட்டேன், நல்லா வந்திருக்கு. இது ரசிகர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படக்குழுவை பாராட்ட எல்லா பத்திரிக்கையும் இந்த நேரத்தில் வந்தமைக்கு. இந்த படம் வந்து வர ஜூலை 11 ஸ்க்ரீனுக்கு வந்து இந்த படம் வந்து கொண்டு வரும். இது பல முயற்சிகளுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சின்ன படங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைக்கிறதில்ல. அதையும் மீறி இந்த படம் வந்து நிறையா தேட்டர்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் ஜூலை 11 இந்த படத்தை நாங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். இது பணிவான வேண்டுகோள்னா வழக்கம் போல் எல்லாம் சொல்கிறது, அது எங்களுக்கு தேட்டர்ஸ் நிறையா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அதையும் மீறி இன்றைக்கி புதுமுக நாயகன் இளம்பரத் அவர் வந்து இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கார். எங்கள் அண்ணன் சேலத்தில் வந்து எங்களுக்கு பருத்திவரன் சரண் அண்ணன் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த படத்தில் ஒரு மெயின் லீடு ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. விஜு இவர் வந்து மோசடி படத்துடைய ஹீரோ. இந்த படத்தில் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. அவர் சம்பத் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. தயாரிப்பு வந்து இளங்கோ சார். அவர் ஒரு கேபிள் நெட்வொர்க் வச்சுருக்காரு ஊரில். சின்னதாக அவர் ஆரம்பித்தார். அது இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு கேபிள் நெட்வொர்க் வச்சு ஒரு படம் தயாரிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. தோற்றம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி சில டீட்டெயில்ஸ் டீட்டெயிலாக நீங்கள் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ சார். தோற்றம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பி இளங்கோவன் அவர்களை பேச அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள ஊடகத்தினர் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை, ஒரு தொடர்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இந்த வீடியோ எடுத்து சேனலில் போடுறீங்க. அந்த சேனல்லையே நான் தான் எங்கள் மக்கள்கிட்ட காமிக்கிறேன். அதனாலேயே உங்களுக்கு எனக்கு நிறைய ஒற்றுமை இருக்குது. அதை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. அப்போ யாரோ சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு யாராவது எல்லா நடிகரும் நடிக்கிற படத்தெல்லாம் நான் போட்டு எங்கள் ஊரில் எல்லாத்தையும் காமிச்சேன், எங்கள் மக்களுக்கு காமிச்சேன். ஏன் நம்ம பையனை நடிக்க வச்சு நம்மளே ஏன் காமிக்கக்கூடாதான்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அதில் தான் எங்களுக்கு தேட்டரும் இருக்குது. அப்புறம் யாராவது படத்தையெல்லாம் இங்கே நம்ம தேட்டரில் போட்டோம், நம்மளையும் பையனையும் பண்ண வைக்கலாமேன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை தான் இப்போ நிறைவேற்றியிருக்கேன். கண்டிப்பாக என் பையன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. நான் பெருமையாக சொல்லிக்கூடாது, மற்றவங்க தான் சொல்லணும். இருந்தாலும் அவருக்கு அந்த வெறியெலாம் இருக்குது. இந்த படம் பெருசாக மாறும். இந்த படத்தை விட பையன் இன்னும் நிறைய படத்தில் நடிக்கிறதுக்கு ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படம் சரியான கதை, கிராமத்து கதை. அது அவங்க சொல்லுவாங்க சரியாக இருக்கும், நல்லதே நடக்கும்.
நன்றி சார். மற்றும் ப்ரொடியூசர் சார், பரத், ஸ்டார், கேமராமேன் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஃபைட் சீன் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா ஃபைட் ஸ்டன் மாஸ்டர் எங்களுக்கு சொன்னதை விட நாங்கள் 2 பேரும் உண்மையாகவே அடிச்சுப்போம். இல்லை பரத், ஒவ்வொரு ஃபைட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இத்தனை காயம் இருக்குது, எனக்கு இந்த உடம்புல இங்கே காயம் இருக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிப்போம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நல்லா பரத் பற்றி சொல்லணுன்னா ஸ்டண்ட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. உங்களுக்கும் தெரியல சார், ரொம்ப ஸ்டண்ட்டு கராத்தாவில் நல்லா கற்றுக்கிட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காரு. நான் இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டேரக்டர் சார் இதை எப்படி ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்கன்னா பயங்கரம் மிரட்டலாக இருக்கும். இப்போ நம்ம நியூஸ்லலாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டபானான கேரக்டர், ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாதோ அதை அப்படி கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த இது கிட்டத்தட்ட லைவ் கண்டென்ட் மாதிரி அது இருக்கும். இந்த படத்தை சரியான முறையில் எல்லாருமே மக்களிடத்தை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கேமரா. ஆக்சுவலி இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணணும்னா டைரக்டர் தமிழ்ச்செல்வன் சார் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே கேட்ட மாதிரி ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்லாம் வரதில்லை. பட் இங்கே சேலம்லேருந்து நல்ல இயர்லி ஒன்ஸ் நல்ல தேட்டருக்குள் ரிலீஸ் பண்ணுறவர் அவர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியில் நானும் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதில் ரொம்ப ப்ளஷராக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம இளபரத் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நியூ ஃபேஸா சார் அப்படின்னு யோசித்தேன். பட் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நியூ ஃபேஸ்ன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக லவ் போர்ஷன் ஆகட்டும் அண்ட் சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நீட்டாக அழகாக பண்ணியிருந்தார். அண்ட் தென் இதில் ஆன்டி ஹீரோ வில்லனாக பண்ணியிருந்தது நம்ம விஜு சார். இவரது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட அந்த போலீஸ் மேட்டர் அது எப்படி இருக்குமோ அது லைவாக இவர்கிட்ட பார்க்கலாம். அந்தளவுக்கு கொடுமை டார்ச்சர் பண்ணியிருப்பார் படத்தில், அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருந்தார். தேங்க்யூ. திரைப்படத்தின் பிரஸ் மீட்டிங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தோற்றம் திரைப்படம் பி. இளங்கோவன் அவர்களின் தயாரிப்பில் ஏ. தமிழ்ச்செல்வன் அவர்களின் இயக்கத்தில் வருகின்ற ஜூலை 11ஆம் தேதி தமிழகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளிவர இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். தோற்றம் திரைப்படத்தின் இயக்குனர் ஏ. தமிழ்ச்செல்வன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸும் நான் போட்டிருக்கேன் இந்த படத்துக்கு. நான் புதுமுகம்தான், என்னை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த தமிழ் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு தேங்க் ஹிம். பாண்டு மாம்ஸ் அவர் இங்கே வரல, அவரால் தான் எல்லாமே இது. அவர் இல்லைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது. என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்து எங்கள் டேடி இதுக்கு முழுக்க சப்போர்ட்டாக இருந்தார். அவருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஜூலை 11 ரிலீஸ் ஆகுது. அது பெரிய ஸ்கேல் படம் இல்லைனாலும் ஒரு நல்ல கதை தான். கண்டிப்பாக எல்லோரும் இதை பார்க்கலாம். மேலும் நான் மக்களை என்டர்டெயின் பண்ண என்னால் முடிஞ்ச எல்லா ஸ்டெப்ஸையும் எடுக்கிறேன். அதுக்கான இதையும் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அங்கே ஒரு கோயில், பிள்ளையார் கோயில் கட்டிகிட்டு இருக்கேன். அதுலேயே அதில் ஒரு முனிப்பன் கோயில் இருக்குது. ஒரு 3 ஏக்கரை ஃபுல்லி காம்பவுண்டட் பண்ணியிருக்கேன். உள்ளே ஏதாவது செட்டு போடலாம், அந்த மாதிரி செட்டு ஏதாவது போடலாம். அங்கே ஒரு 100 பேர் தங்கலாம். மேலே நல்ல ஹைடெக்காக ஒரு 10 ரூம் கட்டி வச்சுருக்கேன். இது திறக்கிறது வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறேன். அது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது பின்னாடி எல்லாருக்கும் சொல்லுவேன். பெரிய லெவலில் உங்களெல்லாம் சந்திப்பேன். கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் எல்லாம் சேலம் வரணும். ஆமாம், கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு ஃப்ளோர் தான் ஆயிருக்கு, வேலை இருக்குது. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கேன். 10,500 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் பண்ணியிருக்கேன். ஆமாம், இல்லை இது வந்து நம்ம மெட்ராஸில் எல்லோரும் ஸ்டுடியோவை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ சேலம் வந்து 136 படம் எடுத்த மாடர்ன் தேட்டர்ஸ் இந்த ஊர். அது சும்மா அது எனக்கு வந்து அது உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி, சேலத்துக்கு மறுபடியும் சினிமாவை எப்படி கொண்டு வரதுன்னு முயற்சி பண்ணுறேன். அது சின்ன முயற்சி தான். ஒரு ராமருக்கு அணில் செஞ்ச வேலை மாதிரி சினிமாவுக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சுறேன், அவ்வளோதான். ப்ராசஸில் இருக்கேன். 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன்.
நான் வந்து இயல்பாக அப்படி தான் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து ஒரு கதை சொன்னேன் அப்படின்னா எனக்காகவே செஞ்சு தான் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இது அண்ணா இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்படி சொல்கிறப்போ இது எனக்காகவே பண்ணப்பட்டதுன்றதுனால நான் மறுப்பே சொல்ல முடியாது. தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து ஒரு ரீசனபுளான படம் எடுக்கிற ஆள். அதனால் நான் பரத் வந்து அது இல்லாமல் வரக்கூடிய ஒரு எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு வந்திருக்கு. அப்படி டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும். நல்லா அவன் வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு உள்ள படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டெலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படமும் வெற்றி அடையணும். நான் விஜய் டிவிக்காக பண்ணேன் மகாநதின்னு ஒரு படம். ஆனால் சீரியலில் அது வந்து ஏற்கனவே அது ஒரு சகோதரிகளின் கதைன்னு சொல்லி ஆரம்பித்து அது வந்து எனக்கு வந்து ஒரு 28 நாள் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போன படம் அது சீரியலில். அது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் டைம் இல்லை, சீரியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, போயிட்டுருக்கு. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வச்சு தான் இன்றைக்கி எல்லாருமே கணிக்கிறாங்க. அது தப்பான விஷயம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு மனிதன் அழுக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அவனை நம்ம இன்னைக்கு குறைச்சி எடை போடக்கூடாது. அவனோட அறிவை நம்ம பார்க்கணுங்கிறத நான் வந்து இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பேன் நான். நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கமாக கத்தி கொடுத்துட்ருப்பாங்க, அது மாதிரி அருவா கொடுத்து பார்க்கலாமேன்னு தான். இது தேட்டரே கிடைக்குது. ஆமாம், இதை நீங்கள் பண்ணுங்கள். அது வந்து அவரோட கருத்தை சொல்லிட்டாரு. ஆனால் எங்களுக்கு இது உடனே நீங்கள் செஞ்சாகணும். நாளைக்கே இந்த பையன் வந்து வெளியே தெரியணும். அதனால் அது அவருடைய கருத்து. இது வந்து இப்போ இளபரத்துன்ற ஒரு பையனை வச்சு இவங்க சின்ன படம் ஹீரோவை வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ பேரை நம்ம வந்து ப்ரெஸ்ஸை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி இதை நீங்கள் நியூஸ் போடுறதே பெரிய விஷயம். அது எனக்கு நியூஸ் வந்தால் தான் அது யூஸ் ஆகும், இவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் டெஃபினட்டாக அது அவருடைய கருத்து, அது ஒவ்வொருத்தருடைய கருத்து. இல்லை, அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே அது மறைக்கப்படுது நிறைய. இது இப்போ நம்ம போயே சேராது. நான் சொல்கிறேன்னா நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன். எனக்கு இளபரத்தும் வேணும், தனுஷ் சாரும் வேணும். நான் எல்லா படமும் அப்படி தான் நான் இதில் நல்ல கதை இருக்குது, அவ்வளோதான். எந்த இடத்துல நல்ல கதை இருக்கோ அங்கே போய்டுவேன் நான். சும்மா என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு நான் போய் எந்த படமும் நடிக்க மாட்டேன். சும்மா நல்லா இருந்ததுன்னா கொஞ்சமாவது ரீசனபிளாக இருந்தால் தான் நான் படம் நடிக்கவே போகிறேன். அது மாதிரியான ஒரு நல்ல கதை அம்சத்தோடு உள்ள படம் தான் இது. தமிழ் பண்ணியிருக்கிற இந்த கதை, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இது வந்து சொன்ன கேள்வி வந்து அது செல்வமணி சாரோட கருத்து. பெரிய படங்களுக்கு வேணாம் அப்படி இருக்கலாம், சின்ன படங்களுக்கு உடனடி தேவை உங்களுடைய இந்த நீங்கள் கொடுக்குற விளம்பரமும் அந்த விமர்சனம் தான். அதனால் டெஃபினட்டாக அதை நீ செய்யாமல் விட்டாதீங்க. சிரமந்தான். ஆமாம் 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 ஆமாம், அதான் அது வந்து இறை செயல் தான். இது சின்னதாக ஒரு நீங்கள் சொல்லி அது வந்து தேட்டருக்கு 10 பேர் 30 பேர் வந்து அவன் அந்த 30 பேர் வெளியே சொல்லி 300 பேர் வர்றது தான் இங்கே ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் சினிமாவில். பெரிய படத்துக்கே ஆள் இல்லாமல் ஷோ கேன்சல்லாம். இந்த போன வாரம் அந்த படம்லாம் ஷோ கேன்சல், எனக்கு தெரியும். ஆமாம், வாங்கவே மாட்டுறாங்க. ஓடிடிலாம் ஒரு எல்லாமே அதெல்லாம் ஓடினா தான் வாங்குறாங்க. சரி, ரொம்ப சிரமமான ஒரு சினிமா. இந்த சினிமா தான் 91லேயும் அப்படி தான் இருந்துச்சு. இது அப்போ மட்டும் இல்லை, இப்போ மட்டும் தான் வந்திருக்குலாம் இல்லை, எப்போவுமே அப்படி தான் இருக்குது. நல்ல படங்கள் பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. நம்ம வந்து புதிய பாதைன்னு ஒரு படம் பார்த்திபன் சார் எடுத்து வெளியே வரப்போ அவர் புது முகம்தான். அவர் அதுக்கு முன்னாடி சினிமாவே பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த படம் வந்து அந்த கதை ரொம்ப அழகாக இருந்தது, மக்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அந்த முகத்தை ஒத்துக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த பையனை இளபரத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவன் நாளைக்கு பெரிய ஹீரோ ஆகிடுவான். இந்த கதை அந்த மாதிரி ஒரு கதையாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா பை காட் கிரேஸ் அது நடந்துருச்சுன்னா அது ஆகிடும். அப்படி நடக்கிறப்ப அது இறை செயல். இது சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையே
எல்லாமே வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை, இறைவனோட செயல் தான். தெய்வமே வாங்க தெய்வமே, குரலை காணாமன்னு பார்த்தேன். ஆ ம் 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 அது வந்து பண்ணணும். அது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம அது சொல்கிற பதில் இது போய் ரீச் ஆகணும். ஆமாம், நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கேன். நான் போன தடவை கூட மெம்பராக இருந்தேன். இந்த தடவை நடிகர் சங்கத்துலேயும் இருக்கிறதுனால தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் போகல. பட் நான் வந்து அதுக்கு வந்து அது பார்த்துட்ருக்க முரளி சாரும் மற்றவங்க எல்லாரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ம் அப்படிலாம் இல்லை. அது முரளி சார் முடிவெடுக்கணும், அந்த கேங் முடிவெடுக்கணும். நிறைய வேலை இருக்குது அதில். பை இறைசல் தான், காட் கிரேஸ் தான். நான் வந்து எல்லா படத்தையும் நம்புகிறேன், இதையும் நம்புகிறேன். அப்படி நடந்துருச்சுன்னா ஹாப்பி தானே. ம் அவங்க படத்தோட ஹீரோயின் வந்து வேற ஒரு படம் விஷயமா வந்து போயிருக்காங்க சார். அவங்க இன்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. அந்த ஷூட்டை வந்து முடிச்சு அவங்க நாளைக்கு தான் சென்னைக்கு வராங்க. அவங்க புதுமுக ஹீரோயின் தான், ஆனால் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அப்படி இல்லை சார், பேனரில் வந்து இவங்க 2 பேருக்கு உண்டான ஸ்கோப் தான் ஜாஸ்தி. சார் நீங்கள் அப்பா அப்பா பேர் இளங்கோவன், அதுலேருந்து என்ன இனிஷியல் பரத், பரத். சார் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவரை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் படப்படன்னு தான் சார் ஆச்சு. சரவணன் சார் இருக்கார் ஆப்போசிட்டில், நம்ம ஒரே டேக்கில் முடிக்கணும், 2 டேக்கில் முடிக்கணும். அப்போது எனக்கு அப்படி ஆச்சு தான். அப்போ சார் என்ன சார், ஒன்றும் இல்லை, டேக் யூர் டைம், ஒன்றும் இல்லை, அவசரப்படாத, கதைக்குள்ளே போ, உள்வாங்கு, விஷயத்தை உள்வாங்கு, அதை என்னமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு, அவ்வளோதான். காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன். இல்லை ஃபைனல் இயர். ஆமாம். தமிழுக்காக வந்திருக்கேன், இவனுக்காக வந்திருக்கேன், அவங்க அப்பாக்காக வந்திருக்கேன். ரொம்ப என்னை வந்து அவங்க வீட்டில் உதாரணத்துக்கு நான் செந்துறைன்னு ஒரு அது எந்த ஊர், சிதம்பரம் பக்கத்தில், அரியலூர் பக்கத்தில் ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ், பக்கா வில்லேஜ். அங்கே ஒன்றுமே இல்லை, வெயிலுக்கு ஒதுங்கிறது கூட மரம் இல்லை. ஒரு தேட்டரில் உட்காந்துருந்தேன். அவங்க வீட்டில் போய் எனக்கு ஒரு மட்டன் குழம்பு செஞ்சு அவர் எடுத்துகிட்டு வந்தார். அவங்க அப்பா அங்கே இருக்கார். அந்த மட்டன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அதை எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன், அந்த டிஃபன் பாக்ஸோட ஊருக்கு போகிறேன், அந்த டிஃபனை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அது மாதிரி அவங்க வீட்டில் வச்சு சாப்பிட போகிறாங்க. அதனால் அந்த சாப்பிட்ட 2 விசுவாசத்துக்காக வந்திருக்கேன், அவ்வளோதான். இல்லை, ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், அதுக்காக சொல்கிறேன். அது மட்டனுக்காக இல்லை, ரொம்ப நல்லா உபசரிப்புக்கிறது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காஃபி கொடுத்து மரியாதை பண்ணி அப்படியே உணவு கொடுத்து அதை அன்பாக வச்சுட்டு போங்க, இந்த அவருக்கு செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவருக்கு நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் செய்யலாம். அவங்க வீட்டு அம்மா வந்து எனக்கு பக்கத்தில் வந்து செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குது, நான் நல்லா இருக்குன்னான்னு கேட்டு ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க. அதை மறக்கவே முடியாது. அதனால சொல்கிறேன். ஆமாம், இல்லைங்க. ஆனால் இது வந்து இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க. எல்லா படங்களையும் எல்லா லாங்குவேஜையும் படம் பார்க்குறாங்க. அவங்க நல்லா படத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் அந்த ஓடிடி விஷயம், இந்த இவர் சொன்னதுக்கு மாதிரி, கார்த்தி சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி இல்லை, நல்ல விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. நிறைய பேர் வந்து
இருக்க சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அழகாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு முன்னாடியே தெரியுது. அதனால் அவங்க தேட்டருக்கு வர்றதே அதை வச்சு தான் எப்படி வர்றாங்க இந்த படத்துக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் ஒரு படத்துக்கு திப்பு திப்புன்னு கூட்டம். ஒரு 10 மணிக்கு நான் ஒரு தேட்டரில் இருக்கேன் மெட்ராஸில். 10 மணிக்கு வர வேண்டிய படம் 11 மணிக்கு வருது. நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கினான்னு சொன்னாங்க. விஷால் சார் படம் எஸ்ஜே சூர்யா நடித்தாங்கல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 10 மணி வரைக்கும் கூட்டமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அது அந்த படம் எப்படி இருக்குன்னு நியூஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் தீ மாதிரி கூட்டம் வருது. அது எப்படி மார்க் ஆண்டனி, நான் அதை கண் கூட பார்த்தேன். அது 1 மணி நேரம் நான் வீட்டுக்கு போயிட்டு வரதை விட நான் இங்கேயே உட்காந்துறேன், எனக்கு டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். அந்த கூட்டம் வந்து நான் நேரில் பார்த்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. எங்கேருந்தோ புற்றீசல் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே ஈசல் வர்ற மாதிரி வராங்க. ஆனால் இதே எல்லா படத்துக்கும் நடக்குதான்னு கேட்டால் காலக்காட்சிக்கு கிடையவே கிடையாது. அது ஜனங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. அதனால் அதெல்லாம் நம்ம இதெல்லாம் மறைக்கவே முடியாது. ம் பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, மாட்டிட்டாங்க. அதை போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறு தான் செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணுறது, உள்ளே இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது வந்து அவன் வந்து உள்ளே போகணுன்னு தலையில் எழுதியிருக்கு அவனுக்கு. அதனால் அது அவன் செஞ்சிட்டாங்க. ஆமாம், இப்போ மட்டும் இல்லை, அது எப்போ காலங்காலமாக. நான் எங்கள் அப்பனே போலீஸ் தான், எங்கள் அப்பாவே போலீஸ் தான். எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர் போலீஸ். நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். எங்கள் அப்பாலாம் அடிக்கவே மாட்டார். அப்படி கண்ணிலே அப்படி பார்ப்பார். எங்கள் அப்பா என்னோட உயரமாக இருப்பார், கையில் அவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு அடி அடித்தா சுற்றிட்டு விழுந்துருவான். ஒரு அடியை தான் அடிப்பார். அப்படி ரொம்ப கோவம் வந்தால் ஒரு அடி இருப்பார். மேட்டூர் டேமில் எனக்கு தெரிஞ்சு ஆடி 18 அன்றைக்கி ஒரு பையன் வந்து கட்டி வச்சு இழுத்துட்டு அவன் கமலஹாசன் மாதிரி இருக்கான் அழகாக. அவன் சட்டையை கழட்டி பின்னாடி இழுத்துட்டு வந்தாங்க, அவன் கையில் கட்டி. எங்கள் அப்பாட்ட கொண்டு வந்து நிறுத்துனாங்க. என்னடா ஆச்சுன்னா, எங்கள் அப்பா ஸ்டேஷன்லேருந்து கேட்குறாரு, உட்காந்துட்டு கேட்குறாரு. அவன் தான் சொன்னான், அவ்வளோ அழகாக இருக்கிற பையனை சட்டையெல்லாம் கட்டி பின்னாடி கட்டி வச்சுருந்து இழுத்துட்டு வந்தாங்க. என்ன பண்ணான்னா, ஒரு பொம்பளை வந்து கை வச்சுட்டான் கூட்டத்தில். அந்த பொம்பளை போலீஸில் பிடிச்சி கொண்டு வந்து கூட்டுது. எந்திரிச்சார், ஒரே ரேட் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அந்த ஸ்டேஷனில் இருக்க எல்லாரையும் எட்டு வச்சுட்டு போனான். பொம்பளை போலீஸ் அப்போ தான் வந்த புதுசு, 1986 87 நினைக்கிறேன். வர்ற பொம்பளை போலீஸ்லாம் எட்டு உதைக்கிறாங்க. என்னடா பொம்பளை போய் பிடிச்சிட்டாடான்னு பார்த்துட்டே இருந்துட்டாங்க. அது மாதிரி அடிக்கிறது, போலீஸ் அடிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களை அடிக்கலனாலும் திருத்த முடியாதுங்க. ஒவ்வொருத்தன் ஊரில் போய் கட்டிங்க பாருங்கள். இப்போல்லாம் அவனெல்லாம் நைட்டு வந்து 12 மணிக்கு அந்த பையன் கட்டிங் அடிச்சிருக்க பையன் ஒரு காலிங் பெல் அழுத்தி இந்த அம்மா விட்டு கதவை தர சொன்னால் இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடும். அப்படி கட்டிங் பண்ணி அப்படிலாம் வச்சுருக்காங்க. மண்டே குருவி கூடு மாதிரி தேங்காய் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த கட்டிங்கே மாற்றணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லணும், எவனுமே கட்டிங் பண்ணக்கூடாது. ஹேர் ஸ்டைலை வந்து எல்லாருக்கும் அங்கேயே தடுக்கணும். அங்கேயே வந்து அங்கேயே ஒழுங்குபடுத்தணும், ஸ்கூல்லேயே ஒழுங்குபடுத்தணும். அவன் கட்டிங் பண்ணுறத கூட தடுக்க முடியாமல் ஒருத்தன் அவங்க அப்பா கட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டோவை உடச்சிருக்கான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 7 நாளைக்கு முன்னாடி. ஒரு பையன் அவங்க அப்பா கட்டிங் கரெக்டாக பண்ணிடான்னு சொன்னதுக்கு ஆட்டோவை சுத்தமாக அவன் சொந்த அப்பாவோட ஆட்டோவை பீஸ் ஆக்கி வச்சுருக்கான். ஆசிரியரே அடிக்கிறான், குத்துறான். அதனால் அங்கேயே ஒழுங்குபடுத்தணும். இது நிறைய இருக்குங்க. இல்லவே இல்லைங்க. இவன் வந்து அங்கே போய் அவன் டீச்சரை குத்துவான். இது வந்து இங்கே சொல்லிட்டா இருப்பான், அவன் குடிச்சிட்டு ஏதோ பண்ணுறான். அது வந்து முதலமைச்சருக்காக தெரியும். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சொல்லுவாங்க சும்மா, ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நடக்கிறத யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது படத்தில் ஒன்றும் இல்லை, அதனால காலையாச்சு ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம், படத்தில் இருந்து அதான் சொன்னேன். இந்த மார்க் ஆண்டனி சொன்ன மாதிரி தான். அதில் நல்லா இருந்துச்சு, தேட்டரே கொண்டாடினான். நான் 25வது நாள் திருப்பி ஒரு தடவை படம் பார்த்தேன். 23வது நாள் ஒரு தடவை மார்க் ஆண்டனி மறுபடியும் பார்த்தேன். எப்படி மறுபடியும் குதிச்சு படம் பார்க்குறான். சூர்யா சார் படத்தில் கை தட்டவே இல்லை மேட்டர் இல்லை. அதே மாதிரி தான் குபேராவும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆமாம்.
தெரில எனக்கு என்ன அவர் யார் டேரக்டர் இல்லை எனக்கு அவர் அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. மார்க் ஆண்டனி படம் சீச்சி நான் அப்படிலாம் என்றைக்குமே யார்ட்டையுமே அது பண்ணுவேன், டேரக்ட் பண்ணுவேன், பண்ண போகிறேன். நான் கேட்டிருக்கேன் 2-3 ஹீரோட்ட கேட்டிருக்கேன் சார். நான் அது முடிவாகும் இன்னும் 2-3. ஆமாம், நான் இப்போ ஒரு ஹீரோட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை அது ஆமாம், அதுவும் இறை செயல் தான். நான் சொல்லுவேன், திருப்பி தப்பிக்கிறது தான். கடவுள் கிருபை இருந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே செய்ய முடியுங்க. நம்ம நினச்சா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அது கடவுள் கிருபை இருக்கணும். அந்த கிருபை இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும், அவ்வளோதான். அவருக்கு அமீருக்கு எனக்கு வந்து தம்பி விஜய் வந்து ஜெயிக்கணும், வாழ்த்துக்கள். ஆமாம், அவருடைய எஃபர்ட்டு அவர் கரெக்டாக வந்து செஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து செஞ்ச பிறகு நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நல்லா போயிருக்கேன். அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே இருக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் போவேன். அந்த படத்துலேயே நடிக்க வேண்டியது நான். என்னை கேட்டாங்க, எனக்கு டேட்ஸ் இல்லை, நான் ஒரு வேறு படத்தில் லாக் ஆகிருந்தேன், அதை சொல்லியிருந்தேன், அதனால் போகல. கண்டிப்பாக நான் நடிப்பேன். ஆமாம், அம்மா பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பப்போ பேசுவேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் இளங்கோவன் சார் எனது நண்பர். அவர் ரொம்ப கொடுத்த அன்பு தொலைவில் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக அடுத்த சாட்டை ஷூட்டிங் வந்து நான் கும்பகோணம் பக்கத்தில் எங்கூர் பக்கம், அதாவது செந்துரை சார் சொன்னாங்களா, அது பக்கத்தில் உடையார்பாளையம் சிவன் கோயிலாண்ட பாட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது இளங்கோவன் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி எங்கே ஷூட்னு கேட்டார். இங்கே நடந்துகிட்ருக்கு சார், பாட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம்னா. அப்போது சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு வந்தார். பரத் சிஸ்டர் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்தாங்க. நான் எடுத்துகிட்டு இருந்தது அது ஆக்சுவலாக அடுத்த சாட்டை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த பாட்டில் இருப்பாங்க. பரத் பார்க்கும்போது அப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தாப்புல, +1 நினைக்கிறேன். ஆனால் பார்க்கும்போது தோற்றம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இருந்தாப்புல. அப்போ நான் கேட்டேன், சார் அப்படியே பசங்களோட நிற்க சொல்லலாமா? சமுத்திரகனி சார் நடிச்சிட்டு இருந்தார், அந்த காம்போவில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி சார் அப்படின்னு சொன்னார். அப்படி எதேச்சியாக திடீர்னு உள்ள சினிமாவுக்குள்ளே வந்தால் தான் பரத் சார். அதுவும் அந்த சிவன் கோயில் அந்த வாசல் முன்னாடியே அந்த ஷாட் எடுத்தோம். அப்புறம் அது வந்த பிறகு அது திரும்ப பேப்பர் ஆடில் வந்துச்சு, வெள்ளி மலர் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது எல்லாமே பரத்துக்கு சார் சொன்னார் இல்லையா, அது கடவுளுடைய கிருபை ஆசீர்வாதம்னு சொல்லி அந்த மாதிரி இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இடையிலலாம் நாங்கள் பேசணும், சரி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் பரத்தை வச்சு. அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நம்ம டைரக்டர் இந்த படத்தில் ஆரம்பிக்கிறாங்க, பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இது நான் இப்போ கூட இது என் படத்துக்கு கலந்துக்கிட்ட மாதிரி தான் ஒரு உள்ளுக்குள்ளே ஃபீல் இருக்குது. வாழ்த்துக்கள் டைரக்டரு, பரத்து, ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ப்ளஸ்ஸு என்னுடைய ப்ரேயரும். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நான் அண்ணன் சொன்னார், சேலமில் நான் ஒரு 5 படம் 6 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஒரு என்னென்னா, அங்கே சேலமில் வந்து ஒரு சேலம் சரவணா ஸ்டுடியோஸ்னு ஒன்று அண்ணன் வந்து எங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. நான் என்னோட படம் எல்லா படத்துடைய பூஜை வந்து சேலத்தில் வைப்பேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வைப்ரேஷனாக இருக்கும். அது எண்ட் ஆஃப் தி செஷன்லேயும் அந்த படத்தை நான் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போய் எண்டில் வந்து அங்கே பூஜையை வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக நான் இந்த டைமில் சொல்கிறேன்னா, சேலமில் வந்து ஒரு நியூ மாடர்ன் தேட்டர்ஸ் மாதிரி அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாடர்ன் தேட்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ கூடிய விரைவில்
எல்லா சினிமா நம்ம ஹைதராபாத்தில் போயிட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நம்ம ஷூட்டிங் பண்ணுவோம். ஆனால் சேலமில் அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃப்யூச்சரில் எல்லா படங்களும் கண்டிப்பாக அங்கே ஷூட்டிங் வந்து நம்ம வருவோம். ஸோ அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இந்த இந்த தருணத்தை நான் இந்த விஷயத்தை சொல்ல வருது, ஒரு சந்தோஷமான விஷயம் சேலத்தை உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வரேன். ரொம்ப நன்றி அண்ணனுக்கு. இந்த விஷயத்தை இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன். நான் கண்டிப்பாக நன்றிண்ணே. தோற்றம்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். இந்த படம் ஸ்டார்ட் ஆனோன்னே எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா, நக்கலாக ஒரு விஷயம் கேட்டாங்க, தோற்றம்னா என்ன, அப்போ மறைவு எப்போ அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கு மறைவே கிடையாது. எந்த காரணத்து கொண்டும் மறைவே இருக்கவே இருக்காது. ஏன்னா இதில் எல்லாரோட உழைப்புமே இருக்குது. பருத்தி வீரன் சித்தப்பா அவரோட தம்பியாக நான் நடிச்சிருக்கேன். அவர் நீங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இளைய தளபதின்ற விஷயமே அண்ணங்கிட்ட இருந்து தான், அவர்கிட்ட இருந்து வாங்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அவர் என்னைக்காக இருந்தாலும் ஹீரோவாக தான் பண்ணியிருக்காரு. அவரோட பையனாக நம்ம இளம் பரத் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தொடங்கப்பட்ட இந்த பயணம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்களாம் நிறைய கொஷின் கேட்டீங்க, எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் இது எல்லாமே திரும்பி பார்க்குறப்போ எங்களோட உழைப்பு எத்தனையுமே இதில் போட்டிருக்கோம். இந்த படத்தை கொண்டு போய் இந்த மீடியாவான நீங்கள், எங்கள் நண்பர்களான நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் ஒரு நல்ல முறையில் சேர்த்துணுன்றது தான் எங்களோட விஷயம். இன்றைக்கி சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இளங்கோவன் சார். ஒரு ரூபா 100 ரூபா கேட்டால் கூட யாருமே இன்றைக்கி தரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் என்னென்னா, பையனை டெவலப் பண்ணணும், நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினச்சாலும் கூட தமிழ் சினிமா உலகத்துக்கு ஒரு பரத்தை கொடுத்துருக்காரு, அதுவும் இளம் பரத்தை கொடுத்துருக்காரு. அவர் இந்த சூழ்நிலையில் நிறைய படம் கமிட் ஆகியிருக்காரு. கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும். இந்த ஹோல் டீம் எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் வரணும். நீங்கள் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் கண்டிப்பாக ஒரு உதவி செய்வீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூரிகை மாவட்டத்தில் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நீங்கள் சில கேள்வி கேட்டீங்க, போலீஸ் எல்லாம் இப்படி நடந்துகிட்ருக்க, அடித்து இப்படி கொள்கிறாங்களே அப்படின்ட்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைவாகவே அடித்து பயங்கரமாக அடித்து இப்படி எப்படிலாம் அடித்து அந்த பசங்களை சாவடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம். உண்மை கிடையாது. அந்த இதில் எங்களை அடித்து கொல்ல மாட்டாங்க. அதில் யாருன்னா அது இவர் தான். அவர் பேசக்குள்ளே சொல்லுவார். அதேமாரி நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் சார் ஸ்டுடியோ இருக்குது. அங்கே ஃபைட் சீன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அங்கே ஒரு முனியப்பன் இருப்பார், ரொம்ப பவர்ஃபுல். அங்கே ஃபஸ்ட்டு பூஜை போடக்குள்ளேயே நாங்கள் எப்பயுமே அங்கே பூஜை போட்டாவே சக்ஸஸ் தான். அதனால் இந்த படம் பூஜை போட்டு கடை போடுறது இல்லை, படம் முடிஞ்சது இல்லை. அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. அதேமாதிரி பருத்தியில் எப்படி த்ரூட்டாக சித்தப்பு கேரக்டர் கூட இவர் சப்போர்ட்டாக இவர் பண்ணி கொடுத்தாரு. சாரு கார்த்திகை சப்போர்ட்டாக இருந்தார். அது மாதிரி இதில் பரத்துக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.